பாட்டு எப்படி இருக்கு? சாங் கேட்டேன், நல்லா இருக்கு சார். இவனோட மியூசிக் எப்படி? இவனோட மியூசிக் சொல்லவே தேவையில்ல, செம்மையாக இருக்குது. எனக்கு இமான் மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் இதான் இந்த மாதிரி பாட்டு தான் இந்த இதுக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்தேன், நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, அது சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்கு, அந்த ஆக்ஷனு, அந்த மியூசிக்கு நல்லா பட்டு ஓப்பனிங்கே நல்லா செம்மையாக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது. இமானுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், இந்தமாரி பாட்டு கொடுத்ததுக்கு, மியூசிக் போட்டு அனிருத் பாடினதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு எனக்கு, சாங் வெற்றி அடையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரெண்டு வாய்ஸ் வந்து சூர்யாக்காக கொடுத்துருக்காங்க, ஒன்று அனிருத், இன்னொன்று ஜிவி பிரகாஷ். பெஸ்ட்டாக இருக்குது ஜிவியா அனிருத்? இப்படி சொல்லணுன்னா ரெண்டு பேரும் நல்லா தான் பாடுவாங்க. இப்போ இருக்கிற பார்த்தா அனிருத் நல்லா வாய்ஸ் நல்லா இருக்குது, அவர் நல்லா இருக்கார். அந்த டூ பாட்டெலாம் நல்லா அவர் வாய்ஸ் நல்லா பண்ணிக்காரு, நல்லா இருக்கு. ரீசெண்ட் டைமில் ஹீரோக்கு என்ட்ரி சாங்ஸ்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் என்ட்ரி சாங்காக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், என்ட்ரி சாங்காக கண்டிப்பாக அந்த சூர்யாவுக்கு இருக்கும். இந்த பாட்டு ஓப்பனிங் சாங் செம்மையாக இருக்குது. இந்த பாட்டை கேட்டாங்கன்னா யாரும் தேட்டர் விட்டு உடனே வெளியே போக மாட்டாங்க, இந்த பாட்டை கேட்டு தான் வெளியே போவாங்க. அது மாதிரி ஆக்ஷன், அந்த ஆக்ஷனோட அந்த பாட்டு இருக்குது. அவரோட இது நல்லா, சாங் நல்லா இருக்குது, வேறு எதுவும் சொல்கிறதா இல்லை, நல்லா இருக்கு. ஆனால் இந்த படத்தோட கண்டென்ட் வந்து அந்த பொள்ளாச்சி இஷ்யூ எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. லொக்கேஷன்லாம் செம்மையாக இருக்குது. லொக்கேஷன்லாம் கலரிங், அவர் போடுற காஸ்டியூமு எல்லாம் பட்டையை கலப்புது, அவர் பண்ணுற ஸ்டைல், ஏர் கட்டிங் செம்மையாக இருக்குது. இல்லை அது ஏதாவது இஷ்யூ ஆகுமா, ஏதாவது சர்ச்சை ஆகுமா? இதெல்லாம் என்ன சினிமாவை பற்றி என்ன இஷ்யூவாக வருது? இதே ஒரே பழக்க தோஷமாக ஆகுது. சினிமாங்கிறது சினிமாவாக தான் பார்க்கணும். அது ஏன் இஷ்யூவாக அதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னா, அது காசு சம்பாதிக்கிறது தோஷம் பார்க்குறாங்க, இது இப்போ பேசுகிறாங்க தவிர இதெல்லாம் சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதியே இல்லை. இது வந்து என்டர்டெயின் மட்டும்தான், அதை மட்டும் பார்த்தா போதும் மக்கள். இதை வந்து யாராவது ஒருத்தன் சொல்லுவான் இதெல்லாம் இந்த. ஆனால் நான் சொல்கிறேன்னா, படத்தை வந்து அது உள்ள ஃபீல்டில் இருந்து எடுக்கிறவங்களுக்கு தான் அதோட இதெல்லாம் தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி எடுத்து ஒரு டீம் ஒர்க் பண்ணி அந்த பாட்டு எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ பாடுபடுறாங்க. இதில் போய் இதெல்லாம் பிரச்சனை பண்ணி யாராவது இல்லாத சொல்லி இதெல்லாம் கேட்க மக்கள்லாம் இதெல்லாம் நம்பவே கூடாது. நீங்கள் யாரும் மக்கள் இதை கேட்கவும் கூடாது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் என்டர்டைனுக்கு ஒரு ஹீரோ, ஒரு படம் நல்ல ஹீரோ பார்க்கலாம். சாங் எப்படி இருந்தது? சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைம் வந்து இந்த படம் நல்லா வரவேற்பு தரும். படத்தோட சாங்கை பார்த்திங்கன்னா நல்லா மோட்டிவேஷன் சாங் போல் இருக்குது. ஆடா தம்பினா சென்டிமெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது, ஃபேமிலி இந்த மாதிரி படமாக இருக்குது போல இருக்குது. அத்தனை சார் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக்கும் நல்லா இருக்குது, ரெண்டு பேருமே நல்லா பாடியிருக்காங்க. இவனோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது சார், நல்லா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாட்டு மட்டுமே நல்லா ஹிட் ஆகிடும், பாட்டாலேயும் நல்லா படம் நல்லா ஓடிடும். ஏன்னா இந்த டைம் வந்துடும், சூர்யா ஃபேன் தான் ஆகணும், நல்லா வந்துடும். ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ் வந்து, ரெண்டு பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு யாரோட பிடிச்சது, ஜிவியா அனிருத்? அனிருத் ரெண்டு பேருமே நல்லா தான் சார் பண்ணுவாங்க, யாரையும் சொல்ல முடியாது, ரெண்டு பேரும் பண்ணுவாங்க நல்லா. இந்த படத்தோட கதை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே பாண்டியராஜ் சார் வந்து சொல்லிட்டாரு, பொள்ளாச்சி இஷ்யூ சம்மந்தமாக எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏதாவது சர்ச்சை ஆகுமோ அப்படின்ட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி நிறையா நடந்துகிட்டு இருக்கு, பெண்கள் ரேப்பு அப்படி நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஃபேமிலி படம் போல் இருக்கு. இல்லை அந்த மாதிரி ஏதாவது சர்ச்சை வருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போன படத்தில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்படின்னா யாரும் பெரிய ஆள் வந்தாலும் பிரச்சனை, அப்புறம் ஒரு படம் பெரிய படமாக வந்தால் கேஸ் போட்டு தானே செய்வாங்க. அப்புறம் பிரச்சனை வராமல் ஒன்றா நல்லது தானே, நல்ல விஷயம் தான். ஒருவேளை பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம்? பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணி சொல்யூஷன் தேடணும். சூர்யானை பார்த்துப்பாங்க. அப்புறம் என்ன அவன் எல்லாமே அவர் தான் பார்த்துருக்காரு. அப்புறம்னா படத்தோட கண்டென்ட் எந்த மாதிரி இருக்கும்? வில்லேஜ் சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருக்குது, ஸோ அது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வில்லேஜ் நம்ம சூர்யாதாரி எப்போதுமே வில்லேஜை பற்றி தான் எடுத்துருக்காரு, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லா இருக்கிறாரு சார். இப்போ உங்களுக்கு சாங் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு? சாங் வேறு லெவலில் இருக்குது சார், வேறு லெவலில் இருக்குது சார், மாசாக இருக்குது சார். உங்கள் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இன்னும் 2 months கிட்ட வரப்போகுது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார்? நான் சூர்யாஸ் ஃபேன் சார், நான் சொல்லவா சார் வேணும், நான் படம் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு பார்க்கணும் தான் ஆசை. ஆனால் கொஞ்சம் வேலை சொல்லிட்டு நாங்கள் எங்கேயும் போயிடுவோம், கன்ஃபார்மாக பார்ப்போம் சார். நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட பார்ப்போம் சார், ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா கூட ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ப்போம் சார். ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துருக்கீங்க? ஆமாம் சார், தேட்டர் ரிலீஸ் டேட்டை மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போய் பார்த்துவோம் சார். பாட்டு எப்படி இருக்குது? பாட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. டிஎம் மியூசிக்கா நல்லா படிக்கும், மியூசிக்கு நல்லா இருக்குது, நல்லா சாங் நல்லா இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் விரல வைக்கிற மாதிரி இருக்குது கேட்கும்போது. ரெண்டு பேர் வந்து பாடியிருக்காங்க சூர்யா, ஒன்று ஜிவி, இன்னொன்று அனிருத். யாரு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன்? எனக்கு பெட்டராக வந்து அனிருத் தானே தெரியுது. ஏன்
ஏன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அவர் வாய்ஸ் கேட்டு பழக்கம் அதனால். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி சாங் ஒன்று ஹீரோ வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இது ஒரு பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும் சூர்யாவுக்கு. கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குங்க. கெட்டப் நல்லா பயங்கரமாக இருக்குது. லோக்கல் கெட்டப் மாதிரி நல்லா திருக்கி விட்டுருக்காப்புல. கண்டிப்பாக மேலே வருவார். கண்டிப்பாக யாரோ வர்றாங்க, பாதி வந்துட்டார். கண்டிப்பாக மேலே வருவார். பாண்டியராஜ் இந்த படம் டைரக்ட் பண்ணும்போது இது வந்து பொள்ளாச்சி இஷ்யூ எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு சர்ச்சையாகும் அப்போ இந்த படத்தோட கதை. அது எப்படின்னு தெரியல, எனக்கு கதை பார்க்காம எப்படி சொல்ல முடியும். இல்லை அது இல்லை, அந்த இஷ்யூ எடுக்கிறதால ஆல்ரெடி அவர் போன படம் அவர் ஒரு சர்ச்சையாச்சுல. ஆமாம். ஸோ அதனால் கேட்குறேன், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகுமா? பிரச்சனை ஆனாலும் வெளியே கொண்டு வருவோம். ஏன்னு பயப்படுறீங்க? ஆடியன்ஸ்லாம் எவ்வளோ ஆடியன்ஸ். நானே வேறு ரசிகர் தான், ஓப்பனாக சொல்ல போனால் வேறு ரசிகர் தான். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, அவர் மேலே ஒரு பற்று, ஒரு அன்பு, பாசம் நிறையா வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து இன்னும் மேலும் வளர்வார். அப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா அவரோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாப்புல. அவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவர் இவ்வளோது பண்ணியிருக்காருங்கிறதே தெரிய வந்திருக்குல்ல. அதை பார்க்கும்போது சரி அவரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். அவ்வளோதான். படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ சீக்கிரமே மூவி ரிலீஸ் ஆகும். படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் எப்படி இருந்துச்சு சூர்யாவோட என்ட்ரி நல்லா இருக்குண்ணே. நல்லா வெறித்தனமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, பழைய எஃபெக்ட் மாதிரி, பழைய ஓல்டு மாடல் மாதிரி நல்லா இருக்குது. ஒரு வில்லேஜ் பேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக அதான் சொல்ல நினச்சேன். ஸோ இந்த படம் வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆகும், பெரிய வெற்றி ஆகும். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, பிரம்மாண்டமாக இருக்கும். நன்றி. பாட்டு எப்படி இருக்கு? பாட்டு நல்லா தான் இருக்குது. இமானோட மியூசிக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ் தான் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகும். ஏன்னா பாண்டியராஜ் டைரெக்ஷன்னா இப்போ வரைக்கும் வந்து கடைக்குட்டி சிங்கம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல படம். ஒரு குடும்பத்தோட ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படம். பார்க்கலாம். இமான் அதுக்கப்புறம் பாண்டியராஜ் சேர்ந்தாலே ஒரு ஹிட்டு கிடைக்கும்ன்றது என்னோட கடைசி முடிவு. இதில் வந்து 2 பெரிய மியூசிக் பாட்டு பாடியிருக்காங்க. அனிருத், இன்னொன்று ஜிவி. ஸோ 2 பேரில் யாரோடது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வாய்ஸ்? கொஞ்சம் போல்டாக இருக்கிறது வந்து நம்ம வந்து இளைஞருக்கு பிடிக்கிறது வந்து, நம்ம யூத்ஸ் பிடிக்கிற வந்து ஒரு வாய்ஸ் அப்படின்னா அனிருத் தான் எப்போவுமே. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜிவி வந்து நல்லா பாடியிருக்காரு. அவங்களோட ஸ்டைலில் அவங்க பாடியிருக்காரு. இப்போ மோஸ்ட்டாக வந்து தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ சாங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சாங் வந்து இன்ட்ரோ வரது பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது இமானோட மியூசிக்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வில்லேஜ் அந்த பேஸ் பண்ணி என்வைரன்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் வச்சு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, சர்ச்சை ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது படம் பார்த்ததா சொல்ல முடியும், எந்த மாதிரி எடுத்துன்னு போயிருக்காங்க ஸ்டோரி மொத்தப்படின்றது. லாஸ்ட் டைம் சூர்யாவோட ஜெய்பீமும் ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் இது மறுபடியும் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. இது அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்? ஓகே, இது அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் படம் வந்து சாங்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் அவங்களோட, ஏன்னா பாண்டியராஜ் படங்கள் பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் எடுப்பார். இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதுதான் சொல்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு, கண்டிப்பாக வெற்றி தான் வெடிக்கும். சாங் எப்படி இருந்தது? சாங் நல்லா அருமையாக இருக்குது. ஜிவி பிரகாஷ், அனிருத், அப்புறம் இமான் சார் மியூசிக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. லிரிக்லாம் கூட ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அப்போ சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. இமானோட மியூசிக் எப்படி இருந்தது? தெரிக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டார்டிங் பிஜிஎம்மே நல்லா போட்டிருக்காரு. அண்ணாத்துக்கு அப்புறம் இது ஒரு பெஸ்ட் சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிவியும் அனிருத் 2 பேர் பாடியிருக்காங்க. ஆமாம். சூர்யாவுக்கு ஆப்டா யாரோட பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்? சார் புரியல. 2 பேரில் யாரோட பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்? 2 பேருமே ஈக்குவலாக தான் பாடியிருக்காங்க. சாங் 2மே செம்மையாக தான் பாடியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு, நம்பவே முடியல. அந்த மாதிரி இருக்குது பாட்டு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எழுதுன மாதிரி இருக்குது. அது தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா அவர் எப்போவுமே குடும்ப அந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் எடுப்பார். தெரியல, அது படம் வந்தால் தான் தெரியும். சர்ச்சையாக வாய்ப்பு இல்லை. நல்ல விஷயம் தானே எடுக்கிறாங்க, அது ஏன் சர்ச்சையாக போகுது? இல்லை, போன படம் அவருக்கு அந்த மாதிரி ஆச்சுங்க. அதனால போன படம் அந்த மாதிரி ஆச்சு. இந்த படம் எல்லாம் அந்த மாதிரி ஆகாது. ஃபேன்ஸ்லாம் இருக்கும், ஒன்றும் ஆகாது. சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க சாங். இப்போ படம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்ட்டு.
இப்போது ஸ்பைடர்மேனுக்கு அப்புறமா அந்த படம் தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ரீசெண்ட் டைமில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஹீரோக்குன்னு என்ட்ரி சாங் கொடுப்பாங்க. ஆமாம், அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த சாங் சூர்யாவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். அவர் ஒரு டீசருக்கு கூட பார்த்துருந்தேன், ஓப்பனிங்லாம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சாங்காக இருக்கும். தேங்க்யூ. முன்னாடி படம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ச்சையாச்சுல, ஸோ அதனால தான் அது தொடர்ந்து அந்த மாதிரி ஆகுமா? அது தொடர்ந்துலாம் இனிமேல் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, வாய்ப்பு இல்லை. இதுமாரி வராத அளவுக்கு நம்ம மக்கள் இருந்தாங்கன்னா, சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாவம் ஒருத்தவங்க அது ஒரு பிரச்சனை. சினிமானாவே அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படி மட்டம் தட்டணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து அதையும் எதிர்த்து தான் ஒரு படமும் ரிலீஸ் பண்ணி ஒரு சாங்கு இது பண்ணி எல்லாமே இது பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்லிட்டு போக வேண்டியதுதான். விஷயம் இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் அதை வரக்கூடாது. யாரும் சொன்னாங்கன்னா யாரும் மக்கள் நம்பவும் கூடாது. அவங்கவுங்க இது பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு பிரச்சனையாக்கி இதெல்லாம் வேணாங்கிறேன் நான். படத்தோட ரிலீஸ் டேட் வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறீங்க? எனக்கு நானும் இப்போ எதிர்பார்க்குறேன். அந்த சாங் கேட்டதுலேருந்து இப்போ நான் தேட்டருக்கு வந்து படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிறேன். அதுவும் மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னால் நல்லாயிருக்கும். கதையை எப்படி இருக்குது, படம் எப்படி, மூவிலாம் எப்படி இருக்குன்னு கேட்கணும். அதுவும் மக்களோட இது தான் இருக்குது. ஒருத்தவங்களும் ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் இந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நான் ட்ரைலர் சாங்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா பார்ப்பாங்க. வர மூவி பார்க்குறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அந்த பாட்டு ஓப்பனிங் சாங்கு மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த தீபாவளி பொங்கல்லாம் கூட வருது, இது கண்டிப்பாக பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கே இருக்குது இந்த சாங் இப்போ கேட்டதுலேருந்து. ஃப்ரேம் பை ஃப்ரேமாக காட்டின விஷயம்லாம் இருக்குது. அது என்ன மாதிரி இருந்தது பார்க்கணும்? செம்மையாக இருந்துச்சு. அது சொல்லியதில்லை. நான் ஒன்று பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லா இருக்குது. அது செம்மையாக இருக்குது. சூர்யாவில் ஆல் தி பெஸ்ட். சூர்யாவுக்கு இன்னும் நல்லா சாங் மூவிஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னும் கொடுத்துட்டாங்கிறாரு. அது ஜெயிப்பும் படமாக சொல்லவே தேவையில்லை. என்ன தான் மக்கள் அவர் இந்த படத்தை பற்றி என்னென்னமோ பட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு பண்ணால் கூட படம் மக்கள் மத்தியில் பப்ளிக்கில் மத்தியில் ஒருத்தவங்க படம் நல்லா இருக்குது, படம் பார்த்தியான்னு கேட்குறேன். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த படத்தை பார்த்ததில்லை. அவங்க சொல்லும் போது அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க, அவன் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஏதோ ஒரு சீன்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குது படம். ஃபஸ்ட் கிளாஸ் படம்னா ஜெயிப்பிம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்தமாரி படத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் சூர்யா சார் இருக்கும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி பெறும். நானும் பார்ப்பேன். கண்டிப்பாக வெற்றி பெறுஞ்சி. இதில் யாராலையும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது யார் என்ன சொன்னாலும் இது அந்த ஜெய்பீம் படத்தோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதுக்கு யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. அதை பற்றி பேசவும் கூடாது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படம் வருது, மூவிஸ், அதை பாருங்கள். இது வந்து பெரிய பெரிய விஷயமா இந்த விஷயமா அந்த விஷயமா பார்க்கக்கூடாது. இது இப்போ இல்லை, அப்போலேருந்து வருது இந்த பிரச்சனை. இதெல்லாம் வரக்கூடாது. மக்களும் இது பண்ணணும். நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த எதிர்க்கும் துணிந்தவன் படத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதேமாரி சூர்யாவும் எதுக்கும் துணிஞ்சு தான் இருக்கார். எதை பற்றியும் கவலைப்படல. எல்லாருக்கும் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் ஆசிரமம் பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் படிப்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இதோட வேறு அவர் என்ன செய்யணும்? நல்லது தான் பண்ணிகிட்ருக்காரு. மூவி மட்டும் ஒரு நம்ம நடிக்கிறோம், ஹீரோவாக நடிக்கிறோம், அந்த மூவி ஒர்க்கை மட்டும் கண்டிப்பாக பார்க்குறாரு. வேறு எது தேவையில்லாது இதெல்லாம் நுழையாமல் தான் இருக்கார். ஆனால் எரிக்கும் துணிந்தவன் படத்தை மட்டும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் அந்த சாங் கேட்கும்போது அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. நானும் பார்ப்பேன். நீங்களும் பாருங்கள். எதுக்கும் துணிந்தவன் நீங்களும் பாருங்கள். இன்னும் எல்லாத்துக்கும் நீங்களும் மக்களும் துணிந்துருங்க. எதை பற்றியும் அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்கன்னு பற்றி நீங்கள் போட்டு மைண்டை போட்டு குழப்பம் பண்ணிக்காதீங்க. படத்தை பாருங்கள், சந்தோஷமாக போங்க.